ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்க்காக. ஸோ நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து செப்பரேட்டாக வீடியோ கேட்டுங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறப்பா. ஸோ இந்த கொஷின் பேப்பர் இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறீங்க. இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் தான். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து 14 out of 14 முதல்ல புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினும் ப்ளஸ் வந்து பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் இருக்கிறது பாருங்கள். இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பீன் இப்போ நேட்டோ த யுனைடெட் ஸ்டேட் அண்ட் யூரோப்பியன் அலைஸ் ஃபார்ம் டேஸ் டு ரெசிஸ்ட் எனி சோவியத் அக்ரெஷன் யூரோப் நேட்டோ. செகண்ட் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் டு ரெசிஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாலிசி டு ஆஃப் டெரிட்டோரியல் அக்ரன்டென்ஸ் அப்படின்னா இப்போ புலித்தேவர் ஆப்ஷன் பி. தேர்ட் ஒனுக்கு டவுட்டாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்க. ஃபோர்த் ஒனுக்கு வந்து இன் விச் செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் பாம்பே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து எகைன் சொல்லும் போது பார்த்தா ஃபிஃப்த் ஒன் வந்து ரொம்ப முக்கியமாக டேஸ் வாஸ் த எஸ்டாப்ளிஷ் பை த ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வாணியம். இந்த மான்சூன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஆப்ஷன் பி. த ஃபேமஸ் சிந்திரி ஃபெர்டிலைசர் பிளான்ட் இஸ் லொக்கேட்டட் இன் ஜார்க்கண்ட். ரொம்ப முக்கியமான 1 மார்க். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசோசியேட் வித் த ஹெலிகாப்டர் சிஸ்டம் பவன் ஹான்ஸ். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாசஸ் இஸ் நாட் லொக்கேட் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்னா பார்த்தீங்கன்னா காட். செகண்ட் ஸ்டேபிள் ஃபுட் வந்து மில்லட், தட் மீன்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 11th ஒன் வி பாரோட் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃப்ரம் த ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் வித் விச் கண்ட்ரி டஸ் இந்தியா ஷேர் இட்ஸ் லாங்கஸ்ட் ஒன்னா இப்போ இந்த பங்களாதேஷ். இந்தியா சைன் இந்த டங்கட் பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் வந்து இன் 1994. டேஸ் ஆர் அன் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த நேஷனல் டெவலப்மெண்ட்னா இண்டஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். 8 மார்க்ஸும் அதில் தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி பாருங்கள். ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் கண்டிப்பாக பண்ணுங்கள். பர் கேபிட்டல் இன்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ரிவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் நெட்வொர்க் கண்டிப்பாக படிக்கணும். அதோட ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமும் அதே மாதிரி பார்த்தா பனிப்போர் கோல்டு வார். நெக்ஸ்ட் வந்து சிப்காட் இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டினில் இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கம்பல்சரி ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்க்கக்கூடிய எல்லா 5 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். அது பார்த்தீங்கன்னா ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் பாலிசி அடாப்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லிட்டு டைம்ல 1920 to 1949. நெக்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின் முசோலினி. ஹிட்லர் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக முசோலினி படிக்காதுன்னா கண்டிப்பாக படிங்க. அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்வராஜ் அதெல்லாம் கண்டிப்பாக படிங்க. நெக்ஸ்ட் பி கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் காந்தி இந்தியா மாஸ்டர். நெக்ஸ்ட் 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா அவுட்லைன் மேப் தமிழ்நாடு ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துறேன். மேப் பொறுத்து நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஆல்ரெடி பார்த்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் வருஷம் தான். ஸோ பப்ளிக்கில் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது, காமன் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். அது நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இது எல்லாம் 1 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. எழுதிருக்காடுகள் ஜார்க்கண்ட் புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலாளர் ஜார்க்கண்ட். அதே மாதிரி பார்த்து வானூர் ஊர்ஜியுடன் பார்த்து தொடர்புடையது பவன் ஹான்ஸ். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் வந்து போர்காட். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் மக்கள் 2வது முக்கிய உணவு வந்து சிறுதானியங்கள். நமது அடிப்படை கல்வி வந்து ரஷ்ய அரசியலமைப்பில் ரொம்ப முக்கியமான 1 மார்க். இந்தியா தனது மிக நீண்ட எல்லை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்ள வங்களாதேசம். இந்தியா எப்பொழுது ரங்கல் திட்டத்தை கையெழுத்து 1994. டேஸ் என்பது நாட்டின் வளர்ச்சியின் முக்கியத்துவம் தொழில். 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்திய திட்ட நேரம், வளங்களை சுரண்டப்படுதல், முத்துத்துறை பேர்லர் வென்ஸ்டன்ட், இந்திய குடியரசு பார்த்து அணிசேரா தனிநபர் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிறேன். நீதி கட்சி கண்டிப்பாக படிங்க, நிறைய பேர் படிக்காது இருப்பீங்க. அதனால் பார்த்தா நீதி கட்சி பார்த்தா ஜஸ்டிஸ் பார்ட்டி கண்டிப்பாக படிங்க. தொழில் மையம் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள கொள்கைகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புதுமை மேலாண்மை கொள்கை முக்கிய குறிக்கோள்கள். 8 மார்க்கில் இத்தாலியின் முசோலினி கண்டிப்பாக படிங்க. ஸோ அதே மாதிரி காந்தியடிகள் மக்கள் தலைவர் ஒரு காந்தி லெசன்லேருந்து ஒரு 8 மார்க் கண்டிப்பாக வந்து மேப் 2 ஈஸியாக இருக்கும். மேப்க்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் அப்லோட் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் பாருங்கள். அடுத்தது இது 1 மார்க் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டவுட்டாக இருக்குது ரெஃபர் பண்ணிக்க. செகண்ட் ஒனுக்கு வந்து லாத்தின் அமெரிக்கா. தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபோர்த் ஒன் வந்து அசி மூமெண்ட்டு. 5th ஒன்று வந்து 5th 6th ரெஃபர் பண்ணிங்க. 7th ஒனுக்கு வந்து அந்த மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் அதர்வைஸ் கால்டு டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இதுக்கு வந்து அசஸ்டன் ரீசன் வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. த மோஸ்ட் அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சன்னு. நெக்ஸ்ட் 10th ஒனுக்கு வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் காமன் ஹைகோர்ட் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா. விச் ஒன் செக்டர் ஹையஸ்ட் எம்ப்ளாய் இந்த ஜிடிபி இண்டஸ்ட்ரியல் செக்டர் கேட்ஸ் வந்து பார்த்து ஜெனிவா. 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே படிச்சிருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டைகர் கண்டிப்பாக படிக்காது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க் பண்ணி ப்ராஜெக்ட் டைகர், ஃபேர் ட்ரேடு, அதே மாதிரி வந்து கோல்டு வார், டேக்ஸ் லெசனில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படி கோல்டு வார் கண்டிப்பாக படிங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இது புதுசாக எந்த கொஸ்டின் இருக்குது, ஆனால் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டேன். ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் 19th century ரிஃபார்மர்ஸ் டுவார்ட்ஸ் த காஸ் ஆஃப் பேமெண்ட்னா இது வந்து ஆக்சுவலி 8 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சம் 5 மார்க்லேயும் வரும், 8 மார்க்லேயும் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த ஃபார்மேஷன் ஆஃப் மிலிட்டரி அலைன்ஸ் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் 8 மார்க் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து அவுட்லைன் மேப் இந்தியா, அவுட்லைன் மேப் தமிழ்நாடு. இந்த 2 கேட்டகரிக்குமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இருக்க பிளேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்.
கண்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் ஒட்டாமன்ஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதுமானியா கம்பேர் பண்ணால் செகண்ட் ஒனுக்கு ரூஸ்வெல்ட். குட் நைபர் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா ரூஸ்வெல்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலைக்கு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் புலித்தேவர். ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இனிஷியேட் த ஃபார்மேஷன் லீக் அப்படின்னா உட்ரோவல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம்தாரி இயக்கம் வந்து பாபா தயால் தாஸ். ரிவர் இஸ் நோன் அஸ் சாரோ பீகார் வந்து கோஷி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேம் இஸ் ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இந்தியானா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பக்ரானங்கள். ஆந்திரா சைடு 80 to 95% வந்து அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 9th ஒனுக்கு ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா அல்பைன் ஃபாரஸ்ட்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் அபவுட் 2400 மீட்டர் ஹிமாலயஸ் அப்படின்னு அல்பைன் காடுகள். நெக்ஸ்ட் இது வந்து போத் ஏ அண்ட் ஆர் தட் ஒன் எக்ஸ்பிளைன் ஏன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பற்றி ஜூரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th இந்தியா தனது மிக நீண்ட எல்லை வந்து வங்காளதேசம். 13 இந்த உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா ஆசியான் டெட்ராய்ட் நாளை கூட சென்னை. 2 மார்க் கொஸ்டின் மணிலா ஃபேக்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபராஸ் இயக்கம், கிளாபாத் இயக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்காதுன்னு படிச்சுக்க. அதனால தான் அது மட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். போர்த்தம் சார்ந்த பங்களிப்பு கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா கனிமங்கள் மற்றும் அதன் வகைகளை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வகைகள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காஃபியோட வந்து 2 வகைகள் இருக்கு இல்லையா, ருபாஸ்டா நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது அந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சுங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் சொல்லும் போது அப்படியே பார்த்து தமிழ்நாடு பிராமண இயக்கம் தோன்றி வளர்ந்த ஆய்வு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிக்கின்றதுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் போகிறது. இது 8 மார்க் கொஸ்டின் பாருங்கள். யூரோப்பியன் யூனியன் கண்டிப்பாக படிங்க. யூரோப்பியன் யூனியன் கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவோட லாங் மார்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுதேசி மேப் எல்லாமே ரிப்பீட்டட் பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இது வந்து இப்போ சிவசுப்ரமணியம் எங்கே தூக்கிலப்பட்டார்னு பார்த்தா நாகலாபுரம். நெக்ஸ்ட் டேஸ் இஸ் ரன்னிங் பாயிண்ட் இன் த வேர்ல்டு இஸ் 1914. தட் மீன்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் 8th January 1930 டெம்பிள் என்ட்ரி கோவில் நுழைவு நாள் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடந்தது, சேலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஷாசலம் உயிர்கொள்ளப்பட்ட அமைந்துள்ள மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகைன்னு சிக்கிம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஹையஸ்ட் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தா தேசிய தொலைநோக்கு மையம் அமைந்துள்ள இடம் வந்து ஹைதராபாத். டெக்கான் பிளாட்டி வந்து பார்த்தா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த லாங்கிடியூட் எக்ஸ்டென்ட் ஆஃப் தமிழ்நாடு தீர்க்கப்பட்டிருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க. 76 degree 18 ஈஸ்ட் டு 80 degree 20 வந்து ஈஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணி கொடுக்குறோம். 11th ஒன் மேலவை கீழ்கான எந்த ஒன்று ஆளுநருக்கு அதிகாரம் பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தூதரகம். ஒபேக் அப்படின்றது ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஒபேக்ன்றது நேஷனல் இன்கம் இஸ் மெஷர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். தட் மீன்ஸ் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சி கோள்களில் அரசாங்கம் மேற்கூறிய அனைத்து வரும். முசோலினி கண்டிப்பாக படிங்க. தமிழ் மறுமலர்ச்சி, கோல் கிளர்ச்சி, தட் மீன்ஸ் கோல் ரிவால்ட், தேரி கண்டிப்பாக படிக்கணும். இந்திய அணிசரா கொள்கை. இதில் வந்து வேளாண்மை வரையறை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஹீரோசிமா. அமெரிக்கா தன் முதல் அணுகுண்டு எங்கே ஹீரோசிமா. அதுக்கு முதல் உலக போர்ப்பின் அமெரிக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்ற அறிவியத்தோடு நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இன்றைய சட்டத்துக்கு எதிரான என்று கூறிய வந்து டுடிமியான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வந்து யூரோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதிநவீன வசதிகளும் கூடிய ரயில்கள் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டிகளே சிறந்தது கூறிய வந்து அன்னி பெசர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வாணிப பெயர் பருத்தி. அதே தான் பார்த்து வாணிப பெயர் சொல்லலாம். த மேஜர் இம்போர்ட் ஆஃப் ஐட்டம் இந்த வந்து பெட்ரோலியம். பார்த்தீங்கன்னா இம்போர்ட் சொல்லும் போது இந்தியாவில் முக்கியமாக இருக்கும்போது பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் வந்து ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் காலநிலை வந்து அயனி மண்டல பருவ காற்று காலநிலை. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட். நடுவண் அரசியலமைப்பு தலைவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். த ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட் வந்து நன் ஆஃப் தட் மீன் மாநில தலைவர், அரசின் தலைவர், குடியரசுத் தலைவர், முகவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. கீழ்கண்டது எது வர்த்தக கொள்கை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. தட் மீன்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பது எந்த உரிமைன்னா இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. 2 மார்க் கொஸ்டின் பகத்சிங் கண்டிப்பாக படிங்க. ஐயங்காளி, பகத்சிங், குயிலி, திருப்பூர் குமரன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கு. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்லாம் இது பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்பக்குறைவு வீழ்ச்சி கண்டிப்பாக நார்மல் லேப்ஸ்லேட்டு கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். பிச்சாவரம் சதுப்பு நில காடு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மார்க் பண்ணி படிங்க. ஜப்பான் இந்தியாவின் உற்பத்தி நிறுவனம் ஜிம்மின் பங்கு. அதே மாதிரி வந்து வளத்தை வரி. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஃபிலிப்ஸ் நல்லா தெரிஞ்சாச்சு எழுதுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா சாய்ஸ் விடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரவுலர் சத்தியாகிரகத்தின் தொகுதியில் ரொம்ப முக்கியமான ரவுலட் சால்ட் சத்தியாகிரக ஈவெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். பன்னாட்டு சங்கம் மற்ற எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுங்க. நெக்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் பாருங்க. உலக பொருட்களுக்கிடையே காலத்தில் 1919 1900 இந்தியாவில் காலனி நீக்க செயல்பாடு எவ்வாறு நடைபெற்றது. இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கிழக்கத்திய கம்பெனி கட்டபொம்மன் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேப் ரெண்டுமே எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை இந்தியா மேப் நல்லா தெரிஞ்சு இந்தியா மேப் இல்லை தமிழ்நாடு மேப் நல்லா தான் நம்ம எதாவது ரெண்டையும் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி குறிச்சிடாங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மேரின்
ஃப்ரெஞ்ச் வார்பேர் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதுங்குழி போர் முறை. டேஷ் ஜாயின் நேட்டோ இன் 19 ஜெர்மனி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1916 ஏப்ரல் தன்னாட்சிக்கு அன்னி பெசன்ட். தன்னாட்சிக்குனாவே அன்னி பெசன்ட் சொல்லுவோம். வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறை அறிமுக காரணமாக இருந்த தளபதினா சர் ஜான் கரடாக். அதுக்கப்புறம் அமிர்தசரஸ் ரவுலர் சட்டத்தை எதிர்த்து போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யாருன்னா சைபுதீன் கிச்லு. அதுக்கப்புறம் வந்து புவியின் மொத்த பரப்பு இந்தியா வந்து 2.4% உள்ளது. இந்த லீடிங் த ப்ரொடியூசர் ப்ரைஸ் இன் இந்தியா வந்து பஞ்சாப்ல தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நெல் விலை எதுன்னு சொல்கிறாங்க. மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர். அதுக்கப்புறம் 9th ஒன் வந்து டேஷ் இஸ் பார்ட் ஆஃப் வேர்ல்டு நெட்வொர்க் பயோஸ்பியர் ஆஃப் யூனெஸ்கோ கட்ச் இல்லாததுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இல்லாதது தான் நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம். புகழ்பெற்ற சிந்திரி உர தொழில் வந்து ஜார்கன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது இதுக்கு 1 and 2 சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியில் வந்து டேஸில் வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முடியும் தமிழ்நாடு உருவாக்கினா ஒசூர். வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை எஃப்ஐ அறிவித்தாண்டு ஜூலை ஆகஸ்ட் 1991. இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முகம் மற்றும் மறைமுக, அதை பற்றி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் போத் என்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வுட்ஸ் இரட்டை பெயர்கள். இதில் நீங்கள் படிக்காத கொஸ்டின் படிங்க. நெக்ஸ்ட் அனிசரகத்தின் நிறுவன தலைவர்கள். இது அதே மாதிரி பண்டங்கள் மற்றும் பணிகள் தட் மீன்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி கேட்க சான்சஸ் இருக்குது. மதிப்பு கூட்டு வரி, பசுமை புரட்சி, இந்தியாவில் உணவு தளத்தின் எஃப்சிஐ பங்கு, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண கொஸ்டின்லாம் இதை பற்றி வந்து அதாவது வந்து கம்பல்சரி சான்சஸ் இருக்குது. 5 மார்க்கெல்லாம் அப்படி பார்த்துருப்பாங்க. ஒரு சூயஸ் கால்வாய் சிக்கலை பற்றி நீ வேறு சூயஸ் கேனல் கிரைசிஸ். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது தமிழகத்தில் தொழில் விரிவாக்கத்திற்கு திருவள்ளுவர் செயல்படும் பார்த்தீங்கன்னா முகமையில் பட்டியல் இருக்குது. நெக்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின் பெண்கள் முன்னேற்ற 19ஆம் நூற்றாண்டு தாண்டிய பணிகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈவேரா கொஸ்டின். ஸோ 8 மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. எல்லாமே மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் தயானந்த சரஸ்வதி நிறுவப்பெற்ற சமாஜத்தின் ஆரிய சமாஜம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஏ இஸ் த ரைட் பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் ரீசன் கம்பேர் பண்ணுறோம். அப்சர்வ் இதுவும் புக்கின் செய்யணும். ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து டிசம்பர் 10 ரொம்ப முக்கியமானது. டிசம்பர் 10 டவுட்டாக வந்து ரெஃபர் பண்ணிக்க. டிசம்பர் 10 தான் வந்து மனித உரிமை நாளாக கொண்டாடுறோம். கீழ்கண்டவற்றில் சூர்யாஜித்தின் வந்து சத்தியமூர்த்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடு நெருங்கி நட்பினை கொண்டு வந்து புலித்தேவர். த சாயில் ஃபார்ம் த ரிவர் சார் வந்து அழிவியல் சார் ரொம்ப ஆறுகள் மண் உருவாகும் வந்து வண்டல்மன். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் மக்கள் 2வது முக்கிய உணவு பயிர் வந்து சிறுதானியம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செகண்ட் ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு மில்லட்டு. டேஸ் என்ற சமஸ்கிருத மொழி பனி ஒரு விடம் என்று அழைக்கப்படும். பார்த்தீங்கன்னா இமாலயா. இது புக்கின் செல்லுக்கு ஆப்ஷன் ஏதான் இங்கிலீஷ் மீடியத்தில் ஏ இமாலயா, தமிழ் மீடியத்தில் ஆப்ஷன் சியில் இருக்குது இமாலயா. நெக்ஸ்ட் 9th ஒன் தேசிய காற்றாற்றல் அமைந்துள்ள வந்து கன்னியாகுமரி. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியமான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் எனர்ஜி. அதுக்கு இந்தியா தங்க நாற்கர சாலை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 5846 5846 கிலோமீட்டர் தங்க நாற்கர சாலை. இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். த ஹைகோர்ட் இன் இந்தியா வேர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னு கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். கல்கத்தா, பம்பாய், சென்னையில் தான் ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால். ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஷேர் இந்த பார்டர்ஸ் வித் இந்தியா? 7 கண்ட்ரிஸ். டேஸ் எக்ஸ்டெண்டட் அசிஸ்டன்ட் த்ரூ த பப்ளிக் லா 480 வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்ல. திருப்பூர் இஸ்ரோனத்தை நிட்வியா தட் மீன்ஸ் வந்து பின்னலாடை தயாரித்தார். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூபா ஏவுகணை சிக்கல், பேரிட டிசாஸ்டர் ரிஸ்க் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். டெக்கான் பிளாட்டி கண்டிப்பாக படிங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A பற்றி தெரிஞ்சுங்க. கம்பல்சரி அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கான்செப்டில் வந்து வரும். இந்தியாவின் அணுசக்தி கொள்கை, வரி ஏய்ப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நியாயமான வர்த்தக என்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள், பசுமை புரட்சி மலைகள். இதில் படிக்காத கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. இதில் 5 மார்க் மற்றபடி எல்லா கொஸ்டின். சுதேசி இயக்கத்தில் வாவுசியின் பங்கு குறித்து ரொம்ப முக்கியமானது. ரைட் அபவுட் த ரோல் பிளேட் பை த வியூவர்ஸ் டியூரிங் த சுதேசி மூவ்மெண்ட். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வாவுசியோட வந்து கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சம், விவேகானந்தர் கண்டிப்பாக படிங்க. 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணம். ஸோ இந்த புரட்சின்னு சொல்லும் போது புரட்சிக்கான காரணம் வேலூர் கழகம் ஒரு கண்டிப்பாக படிச்சு. வேர்ல்டு வார் 2 அதே இந்த 5 கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் அப்லோட் பண்ணுறோம். எஸ்எஸ்க்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். மற்ற 4 சப்ஜெக்ட் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதை விட ஒரு மடங்கு வந்து எஸ்எஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எஸ்எஸ் தான் உங்களோட மார்க் டிசைட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா படித்து எழுதி பாருங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ எஸ்எஸ்ல நீங்கள் மார்க் எடுக்கணும்னு இருக்காங்க. நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் அதுக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துறோம். அதை டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்ல ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே நெக்ஸ்ட் சண்டே 2 நாள் இருக்குது. இந்த 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Thank you all.